இல்லை இப்போ உழுவு நம்ம வண்டியை உழுவீங்களா வாட வண்டியா? இருக்கட்டும், இருந்தாலும் எதுக்கு அடுத்த நம்ம வண்டி கொண்டு போகும். ஏதோ கடவுளை பெருமாளும் நம்ம உனக்கு பேரனை கொடுத்தா எனக்கு அது போதும். ரெண்டு குழந்தைருக்காம்மா? அப்படின்னா விடு விடு இப்போதான் வெளியே வச்சு அப்புறம் என்னவா என்ன செய்யுதுமா? இவன் செஞ்ச தப்புதே முத. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு இது பாண்டி எடுத்துக்க ராசாங்கம்மைய வெட்டியா போச்சு அந்த பிள்ளை. வாரு அந்த பிள்ளை நேற்று வந்துட்டு வாரு ஒரு செகண்ட் போய் என்ன ஆகுதுன்னு பார்க்காம அப்படி இப்படி ஒளி வச்சுக்கப்பா. அந்த அதே ஒரு ஆள் இல்லை மரியாதை எல்லாம் போச்சு. வரும் ரெண்டாவது இப்போ நிறையா பேர் என்ன செய்யாதுமா இன்னைக்கு சலுப்பா ஏதாச்சும் சொல்லுங்களே. நான் கூட சொல்கிறேன் இப்போ ஏப்பா புண்ணியவதியாவே எங்கள் அண்ணனுக்கு என்ன பண்ணுவேன், நாங்களாம் ரெடியாக இருக்கோம், எங்களுக்குலாம் எப்போன்னு இருக்கோம், நாங்களாம் எப்போ ரெடியாக இருக்கேன் போகிறேன் எனக்கு அப்படின்னு சலுப்பாக பேசுறதுங்க. இதே கொஞ்ச நாளைக்கு இப்படி ஒரு சில ஆளுங்க தக்கரிக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில ஆளுங்க என்ன செய்யணுமா, இந்த போலியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுங்க. ஆடம்பரமாக அப்படி இப்படி சுற்றணும், மேக்கப் போடணும், சல்லிக்கல்லையே அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு லைஃப்பை தொலைச்சிருந்துங்க. ஆனால் இப்போ ஒரு புருஷன் இல்லாமல் எத்தனை நாளைக்கு இருக்கலாம்? ஒரு பூ போட்டு வைக்காமல் செய்யாமல் ஒரு இது இருக்கலாம். ஆனால் ஏன்னா ஒரு புருஷன் கூட ஒன்று தப்பு செஞ்சால் தெரியாது. ஒரு புருஷன் இல்லாட்டி அதோடைய வேதனை இல்லைன்னா வந்து யாரும் இன்னைக்கு சிந்திக்கிறதே கிடையாது. நீ எறியா அப்படித்தான். இன்றைக்கி நிறையா பேர் என்ன செய்வான், ஒரு கம்பெனியில் 5 வருஷம் வேலை செய்வான், 20 வருஷம் வேலை செய்வான். என்ன செய்வான், ஏப்போ இந்த கம்பெனியில் நான் குப்பை ஓட்டினேன்டுவேன், அந்த கம்பெனியில் உன்னை வாழ வச்சுருக்கேன், அதை குப்பைன்னு சொல்லுவேன். பேச தெரியாத உலகம் பேசுங்க. ஆமாம் அதாவது எத்தனை வருஷம் காலம் கழிச்சு பார்த்தாலும் ஒரு அழியாதது, நம்ம திரும்ப பார்க்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா அதுல ஒரு ஆள் என்ன சொல்லுது, இவன் என்ன வீட பொழுதுன்னு போற வேலை வெட்டியே இருக்குமா இருக்காதா என்ன அழைக்கிறது. ஏன் அன்னைக்கு ஒரு ஆள் இந்த எம்ஜிஆர் வாட் போட்டிருந்தேன் சொல்றாரு, முழு நேரம் ரீல்ஸ், முழு நேரம் வேலையே ரீல்ஸ் அப்படின்னு போட்டு அனுப்பினாரு. ஏன் தோண்டி கல்லப்புறம் எடுத்து அப்புறம் மண்ணை போட்டு மூடுங்க. ஏய் கீழே பூமியில இருந்தா கரண்ட் போகுது, எதுக்கு சும்மா தேவையான தோண்டி நானும் சொல்றேன். பெரிய ஆளா இருந்த இடக்கட்டு போங்க, எடுக்கட்டு சும்மா தேவண்டி நானும் சொல்றேன். சைல்டு இருக்கு அந்த இப்படி கல் எடுப்பா. எப்பா சைல்டு இருக்க கல் எடுப்பா, அந்த உளிக்கல ஒரு கல்லு ஒண்ணு 15 ரூபா 20 ரூபாத்தே. 5 ரூபாயா? அப்புறம் கூட வரும். யார் சொன்னது? செங்கல் 10 ரூபாய் வந்துருச்சுப்பா. அப்படியே அப்ப கூட வரும். இந்த கல்லு 50 ரூபா 60 ரூபா வரும். எடுத்து மண்ணுக்குள்ள உளியல 50 ரூபா வரும். மண்ணுக்குள்ள போட்டா அப்புறம் தேவைப்படும் போது எடுத்துக்கிறது, அள்ளி கொண்டு வீட்டில் போட்டா. ஆமாம் இப்படி கல் போய் கடையில் இதில் மின்சாரில் போய் கேட்டாலும் கூட கிடைக்காது. 50 ரூபா யாரும் உடைக்கிறது? 50 ரூபா வரும் ஒரு கல் கூடத்தை வரும். ஒரு சின்ன கொட்டமே போடுறோன்னா நம்ம மாடு கீழே கட்டிக்கலாம்ல. கிடைக்காது. நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு வாங்குறதுக்கு நம்ம வேலை பேருக்கு இங்கேயே சுத்தமான இருக்கும். அடி